எல்லாரும் கவனிங்க. ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சப்பா. எல்லாரும் கவனிங்க. இவங்க 3 பேரும் இந்த கேம்பை இது வரைக்கும் 2 வாட்டி அட்டெண்ட் பண்ணவங்க. அதனால அவங்கள திருச்சபை பிஷப்ஸா நியமிக்குது. திருச்சபை ஊழியம் என்றால் என்னன்னு நம்ம கற்றுக்க போறோம். திருச்சபை பிஷப்ஸா நியமிக்குது. இந்த பிஷப் இப்போ வந்துட்டு வேதத்துல இருந்து படிக்க போறாங்க. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சிஷ்யராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட நமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியுங்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரசிக்கிறதற்கே வந்தார் என்றார். இவங்க தான் சீஃப் பிஷப்பு. இவங்க 2 பேரையும் அனுப்புறாங்க. மதமண்டப்பள்ளி ஹோம்ல போயிட்டு ஆயத்தப்படுத்துங்கன்னு. இவங்க அத்தல்வாடிக்கு போக போறாங்க அப்படின்றதால நீங்க என்ன பண்றீங்க? அவங்களை அப்படியே போக சொல்லுங்க, இங்க வர சொல்லாதீங்க, வானம் அப்படின்றீங்க. ஏன்னா அவங்க அங்கதானே இருக்க போறாங்க. எப்படி இங்க வர போறாங்க, இங்க வந்து ஊழி செய்ய போறாங்க. இல்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். உங்க பைபிள் இருக்கிறத உங்களுக்கு புரியுற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கேன். ராணிக்கா இங்க அது வந்து இங்க இருக்க போது இல்லை, போயிட போகுது அட்டல்வாடி வந்து அப்படின்னு வானா நேரம் அப்படியே பஸ் கூட்டி போக சொல்லுங்க அப்படின்னு அமைச்சிருக்காங்க. அப்போ இது 2 பேரும் வந்துட்டு மடமண்டுப்பள்ளி ஹோம் ரொம்ப மோசமா இருக்குது. எலியா தரனால வானத்திலேருந்து நெருப்பு போட்டான். அந்த மாதிரி நம்ம போட்டலாமா அப்படிங்கும்போது இவன் என்ன சொல்றான்? நமக்குள்ள இருக்கிற இயேசுடைய ஆதி, எலியாவினுடைய ஆதி இல்லை, ரட்சிக்கிறதுக்காகத்தான் இயேசு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. புரியுதா? இந்த வசனம் புரியுதா? மேல படிங்க, அர்த்தம் சொல்லுங்க, அர்த்தம் சொல்லுங்க. அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று சொன்னார். நல்லதானே சொல்றான், நல்லதானே சொல்றான். இயேசுவை பின்பற்றுறது நல்லதா? இயேசுவை பின்பற்றுறது நல்லதுதான் இல்லையா? ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். இயேசு பின்பற்றி வருவேன்னு சொன்னது ஒரு குத்தமா? இயேசு எப்படி சொல்றாரு? இயேசு சொல்றது எதுக்காகன்றதை புரிஞ்சுக்கங்க. அது ஒரு உவமையாக சொன்னார். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னு சொல்றது எதுக்காக? எங்க பின்னாடி வந்த அப்படின்னா ஊரா அலையணும். ஒரு இடத்துல கூடாரம் போட்டு உட்கார முடியாது. ஆயக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அதுக்கு ஆயத்தமா? நான் ஒரு இடத்துல ஜாலியா உட்காந்துக்கிறேன். மரகண்டப்பள்ளி விட்டு போக மாட்டேன், ஒசூரை விட்டு போக மாட்டேன், தவியை விட்டு போக மாட்டேன், அத்தல்வாடி விட்டு போக மாட்டேன், பெங்களூரை விட்டு போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லுங்க. பெங்களூரை விட்டு போக மாட்டேன், காக்ஸ்டோன் விட்டு போக மாட்டேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஏரியா. காக்ஸ்டோன் நான் இருக்கிற வீடு இருக்கிற ஏரியா பேர். என்னடா காக்ஸ்டோன் ஏதோ சொல்றாருன்னு பார்த்துக்காரு, முடிக்காது. அதுதான் என்னுடைய ஏரியா, நான் போக மாட்டேன். அப்படி இல்லை, அவர் ஊமையாக சொன்னது என்ன? ஊரா போகணும், தூங்க முடியலனா கூட போய் ஊழியம் செய்யணும். ஆயத்தமா அப்படின்னு கேட்கிறார். திருச்சபை என்பது கட்டிடங்களுக்குள் இல்ல, விசுவாசிகளுக்குள் இருக்கிறது திருச்சபை என்பது. ஒரு ஆள் முடிஞ்சதா? வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஒருத்தன் வந்து
உங்களை பின்பற்றேன் அப்படின்னா வச்சு விட்றாரு, எப்படி வச்சு விட்றாரு, ஏய் தூக்கம்லாம் தூங்க முடியாதுனால ஓடணும் எங்கே வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்றாரு. அவன் பார்ப்பான், அப்படின்னு எங்கே போனாலும் பின்பற்றுவேன்னு சொன்னேன், இது எப்படி இப்படி வச்சு விட்றாரு அப்படின்னு பார்க்கலாம். இன்னொருத்த வரான், வந்துட்டு வரப்போது, ஏய் நீ வா என் பின்னாடி அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. செத்து போன அப்பா வீட்டில் இருக்கிறாரு, அவரை புறைய கூட இயேசு கொள்ளாங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை. யூத கலாச்சாரத்துல என்னன்னா, தகப்பன் உயிரோடு இருக்கும் வரை தகப்பன் தான் அந்த வீட்டுக்கு தலைவன். தகப்பன் மரித்த பின்புதான் அந்த மூத்த பிள்ளைக்கு தலைமைத்துவம் வரும். அப்பதான் மூத்த பிள்ளை டிசிஷன் எடுக்க முடியும். ஆண்டவரே, என் தகப்பனை முதல்ல அடக்கம் பண்ணிடுறேன். நம்ம கேட்கறது இல்லையா? ஏசு நம்ம கிட்ட வந்து சொல்றாரு, இதை செய்யன்னு. ஒரு 2 days டைம் கொடுங்க ஆண்டவரே, முக்கியமான அசைன்மெண்ட் இருக்கு, முடிச்சுட்டு பண்ற ஆண்டவரே. அந்த மாதிரி டைம் கேட்கிறாரு. தப்பா டைம் கேட்குது. எங்க அப்பா சாகிற நிலைமையில இருக்கிறாரு, செத்துட்டோம், அதுக்கப்புறமா நான் வரேன்னு கேட்கறது தப்பா? தப்பே இல்லை. அதான் சொல்றாரு பாருங்க, மரித்தோரை செத்து போனோம்னு அடக்கம் பண்ண முடியும். ஆவியிலே செத்த பிணங்களாக வாழ்பவர்கள் அந்த செத்த பிணங்களை அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறார். மரித்தோர் தங்களது மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றுவா அப்படிங்கிறார். இயேசு கூப்பிட்டாருன்னா டைம் கேட்காதீங்க. இப்போ இயேசு வந்துட்டு மேகங்கள் நடுவில் வர்றாரு, பிரதான தூதரின் எக்காலத்தோட. ஏசு வந்துட்டீங்களா, ஒரு 7 வருஷம் கழிச்சு வாங்க போங்க அப்படின்னு சொல்றீங்களா? உடனே எடுத்துக்கொள்ள போட்டோம், உடனே பரலோகம் போகணும்னு ஆசை தானே இருக்கும். இப்போ ஏசு ஊழியத்துக்கு கூப்பிட்டா மட்டும் ஒரு 2 days, ஒரு 2 years முதல்ல கொஞ்சம் சம்பாதிச்சு வீடெல்லாம் கட்டி என் பொண்டாட்டி பொண்ணுயோட செட்டில் ஆகிட்டு அப்புறமா வரேன் ஊழியத்துக்கு. நான் for 20 years என்ன ஜாஸ்தியா கேட்குறேன் ஏசுப்பா? 2000 வருஷம் நான் கேட்குறேன் இல்லையே, 20 years. ஒரு 40 வயசு அதுக்கப்புறமா வரேன்னு ஊழியத்துக்கு என்ன இப்போ அவசரம்? எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு என்ன அவசரம்? நேற்றுக்கு பார்த்தோம், நாகமானுக்கு அடிமையாக இருந்தவள் ஊழியம் செஞ்சதால சீரியா தேசமே ரட்சிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். ஊழியம் செய்யறதுக்கு வயசு வரம்பு கிடையாது. சின்ன பிள்ளைங்க அந்த ரிச்சர்டும் ரிச்சர்டும் 2 வயசு பிள்ளை அவனும் ஊழியம் செய்யும். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை உன்னை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்பிவித்துக் கொண்டு வரும்படி பாய் பாய் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். உண்மை பின்பற்றி வர்றேன், ஊட்டாண்ட போய் பாய் பாய் சொல்லிட்டு வரேன். அதுக்கு இயேசு என்ன பண்ண சொல்றாரு பாருங்க. தலைப்பை மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் பரலோக ராஜ்யத்துக்கு உகந்தவன் அல்லன்றாரு. பரலோகத்துக்கே போக முடியாதுன்றாரு. விடுங்க, ஊழியம் சேர்ந்து விடுங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க அண்ணன் அவங்க எல்லாம் முதல்ல இயேசுக்குள்ள ஒருத்தம், அதுக்கப்புறம் நான் ஊழியம் செய்யறேன். என் வாழ்க்கையில் ஊழியம் செய்ய முடியாதுன்ற கற்றுக்கலாம். நீ உகந்தவன் இல்லை, இப்போ நரகத்துக்கு போடா அப்படின்ட்டு. உண்மையாக என் வாழ்க்கையில் நடக்குது. எங்கள் அக்காலாம் வச்சுக்கப்பட்டோம்பா, அப்பமா நான் ஊழியத்துக்கு வரலாமா அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு இப்போ உட்காந்து போதல் ஊழியம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நான்
புரியுதா புரியுதா உங்களுக்கு? பாய் பாய். கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கும் பாய் பாய், நரகத்துக்கு போ அப்படின்னு. இங்க பாய் பாய் சொன்னா அங்க பாய் பாய், நரகத்துக்கு போ, நீ உகந்தவன் அல்ல அப்படின்னு. கர்த்தர் கூப்பிட்டா சாக்கு போக்கு சொல்றத முதல்ல நிறுத்துங்க. ஸ்டாப் இட். கீழ்படிங்க கர்த்தருக்கு உடனே. கர்த்தர் உங்களை கூப்பிடலன்னா நான் பின்பற்றுவேன் சொல்லாதீங்க. உங்களுடைய ஊழியம் அது வரைக்கும் அந்தரங்கமா இருக்கட்டும். நீங்க கர்த்தரோட பேசிட்டு இருங்க. கர்த்தர் என்னை மிஷினரியாக அழைத்தார், நான் போகவில்லை. ஒரு பெரிய மிஷினரி சொன்னார், நான் போகவில்லை. ஏனென்றால் அது கடினமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும், நான் போகவில்லை. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தேன், நான் போகல, நான் போக மாட்டே சொன்னேன். கவர்மெண்ட் ஜாப்ல எங்க கர்த்தர் மிஷினரியாக வைக்கணும்னு இருந்தாரோ அங்கேயே டிரான்ஸ்ஃபர் கொடுத்து அனுப்பிச்சாங்க கவர்மெண்ட் ஜாப். அது தண்ணி இல்லாத காடுன்னு நினைச்சேன். சில தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு. சிவிசேஷன் சொல்ல வேண்டிய நான் கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கவர்மெண்ட் எம்ப்ளாயியா என்னால சிவிசேஷன் சொல்ல முடியல. வேலையை ரிசைன் பண்ணிட்டு அம்மா அங்கே சிவிசேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு பெரிய சிவிசேஷன் சாட்சி இருக்கு. இங்கே யாரும் நான் சொல்ல மாட்டேன், யூடியூப்ல இருக்கு, தேடி பாருங்க. உங்களுக்கு சுவிசேஷ ஊழியத்தில் நிறைய பகுதிக்கு இப்போதான் வரும். எங்க பிஷப் போயிட்டு இருக்காரு பொறுத்து பிஷப்புக்கு தாக ஜாஸ்தி ஆயிடுச்சு. கால் வலிக்குதா இருந்தது, இந்த பிஷப்புக்கு கால் வலிக்குதான். பாருங்க, ஒரு அரை மணி நேரம் நின்று பைபிள் பிடிக்கிறது கால் வலிக்குதுங்க. கடைசி வசனம் படிக்கிறாங்களா பார்த்து எடுத்துங்க. தலைப்பை இன்னும் கை வைத்து விட்டு அதற்கு தலைப்பையில் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்கே மதமே வர முடியாது போடான்னு அப்படிதானே? அதான் அர்த்தம் இருக்கு. அடுத்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சுவிசேஷ ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் சொல்லியிருக்கிறார். வழிக்கு போலையாவது தகுதியாவது எடுத்துக்கொண்டு போகாமல் இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினாவும் வேண்டாம். ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்களுக்கு முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுத்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய் எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள்.
இந்த இந்த நிகழ்ச்சியோட நம்ம சுவிசேஷ ஊழியம்னா என்னன்றதை முடிச்சுக்கிறோம். சரி, அதுக்கப்புறமா திருச்சபை ஊழியம் போகிறோம். இதே அதிகாரத்தில் திருச்சபை ஊழியமும் வருது. சரியா? கையையாவது கோலையாவது தடியாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். என்னது, இங்கேருந்து தள்ளிக்கு போகிறதுக்கு பஸ் ஃபேர் வேணும். நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துட்டு போகாதான்றாங்க. நான் சொல்லிங்க, உங்க பைபிள் சொல்றீங்க, கர்த்தர் சொல்லுங்க. కాసు డబ్బు లేదు లేదు. అలాగే వెళ్ళు 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 నడుచుకొని మనం వెళ్ళాం. சுவிசேஷகர்னா பாக்கெட்ல பைசா இருக்கக்கூடாது. அவன் தான் சுவிசேஷகன். இப்போ இருக்கிறவங்க சுவிசேஷகன்னு சொல்லிட்டு இவ்வளோ காசு வச்சுருக்குறாங்களே, அவங்க இன்னும் நியாயம் இருக்காங்க. உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சுவிசேஷக ஊழியம் போனோமா, பாக்கெட்டில் ஒரு பைசா இருக்காது. பி ரெடி ஃபார் தட். உங்களுக்கு வாஞ்சியா இருக்குதா அப்படின்னா இருந்தாலும் வந்தவனே வாஞ்சை எல்லாத்தையும் வாஞ்சை இல்லாமல் வத்தி போக்க பண்ணுறா. நான் இல்லைங்க, ஏசு பண்ணார்ல, நரிகளுக்கு குடிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கிறது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லை அப்படின்னு சொன்னார்ல. ஏசு சொன்னா தான் நான் புதுசா சொல்ல. அதுக்காக தான் முதல் அதிகாரத்தை முதல்ல அந்த 3 படிக்கிறதுக்காக தான் சொன்னது. கையில ஒரு பைசா இருக்காது. வேலையாளுங்கோ வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரம் இருக்கிறான். எதை எடுக்கிறாங்க? சாப்பாடு தான். உங்கள் முன்பாக எதை வைக்கிறார்களோ அதை புசியுங்கள். அது சொல்லிட்டு வேலையாள் தன் கூலிக்கு பாத்திரம் இருக்கிறான்னு சொல்றாரா? உண்மையான ஊழியம் எல்லாமே ஜீரோல தான் ஆரம்பிக்கும். கையில பைசா வச்சு ஆரம்பிக்கிறது ஊழியமே கிடையாது. அது பேரு பகட்டு. அது பேர் என்ன? பகட்டு. இந்த ஊழியமா போதக ஊழியம் பண்ணிட்டு இருக்கோமே, இந்த ஊழியம் பாக்கெட்ல ஒரு பைசா இல்லாம ஆரம்பிச்சு. முதல் வாரம் வர்றதுக்கு காசு இருந்துச்சு, அடுத்த வாரம் வர்றதுக்கு காசு இல்லை. வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து சனிக்கிழமை சாயங்காலம் வரணும். நான் சனிக்கிழமை 6 மணிக்கு இங்கே ஸ்டடி சர்ச்சில் செஷன். சனிக்கிழமை காலையில் 12 மணி வரைக்கும் பாக்கெட்டில் ஒரு பைசா இல்லை. அப்படி ஆரம்பிச்சதான் அந்த ஊழியம். எல்லாம் சாட்சி இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கே சாட்சி சொன்னேன், சொன்னாலம்மா அன்றைக்கே சாட்சி சொன்னேன். 150 ரூபா வந்துச்சு. 12 மணிக்கு 150 ரூபா வச்சுட்டு வந்தேன். என்ன கத்தாவே, 150 ரூபா தான் கொடுத்துருக்குறீங்க கத்தாவே. நான் போய் இறங்கி அங்கேருந்து ஜெபின் என்னை கூட்டி போகிறதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு அவ்வளோதான் காசு. திரும்பி வரது கூட எனக்கு எங்கிட்ட காசு இல்லை கத்தாவே. இவ்வளோதான் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம். கவுண்ட் ஆஃப் ஃபோக்கஸாக இயேசுவிற்காக ஊழியம், சில இயேசுவுக்காக ஊழியம். அப்போ நான் காணிக்கை கொடுத்துருக்கு தப்பே கிடையாது. அது இயேசுவுக்காக கொடுக்குறீங்க, கர்த்தருக்காக கொடுக்குறீங்க, அது வேறு. நான் இயேசுவை போல ஊழியம் செய்யணும்னா அவர் சொல்லிட்டாரு, டబ్బు లేదు ஊழியம் ஆரம்பி. அதான் இயேசுவை போல ஊழியம். ஜீரோ, ஃப்ரம் ஜீரோ build up your ministry. அதான் இயேசுவை போல ஊழியம். டோன்ட் பில்ட் அப் மற்ற ஃபவுண்டேஷன் போட்டு அதுலேருந்து பில்டப் பண்றது ஊழியமே கிடையாது. அது இயேசுக்காக வேணா ஊழியம் பண்ணிட்டு போனோம். அது மற்றவங்க போட்ட ஃபவுண்டேஷன். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. அதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அழைப்பின் ஊழியம். அதுதான்
எதுவா இருந்தாலும், எந்த ஊழியமா இருந்தாலும் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. கர்த்தர் அப்புறமா கேட்கிறாரு, போனவங்க கேட்கிறாரு, உங்களுக்கு எதுவும் குறைவுப்பட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. எதுவும் குறைவுப்பட்ட கர்த்தாரு அப்படின்னாரு. உங்களுக்கு ஏதேனும் குறைவுப்பட்டதா அப்படின்னு கேட்பாரு கர்த்தர். கொடுத்துருக்காரு, அவர் தான் கொடுக்குறாரு. அவர் தான் வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, அவர் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு இல்லையா? அவர் தான் இருக்க இடம் கொடுக்குறாரு. இன்னொன்னு கேட்பாரு, போதுமா எல்லாம் இருக்குதா? என்ன இருக்கு கான்டென்ட். அதை விட்டு முழங்கால் நிற்கிற போதெல்லாம் எனக்கு சோறு கொடு, குழம்பு கொடு, பீஃப் கொடு, பிரியாணி கொடு, நல்ல நிலத்தை கொடு, 10 ஏக்கர் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும், இன்னொரு 4 பில்டிங் தான் நல்லா இருக்கும், அது ஊதியமே கிடையாது. Start from zero. Be content with what you have. எனக்கு ஆத்மாக்களே வரலையே, என்னால் ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்களே வரலையே, நான் என்னப்பா பண்ணுறது? சுவிசேஷனா நான் இருக்கிறேனே. போன அறுவடைக்கு ஆயத்தத்துக்கு ஒரு அங்கிள் ஒன்று இருந்தாங்க, எனக்கு சுவிசேஷம் சொன்ன ஒரு அதான் நான் கேட்டேன், பிரதர் இவ்வளோ சுவிசேஷம் சொல்லிருக்கிறீங்களே, நீங்கள் சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் எவ்வளோ பிரதர் அப்படின்னு. தம்பி நீங்கள் ஒன்று, இன்னொரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு அப்படின்னாரு. ஆனாலும் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருந்த அவர் வாழ்க்கை போது இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சுவிசேஷம் ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். 0லேருந்து ஆரம்பிக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஏற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். உங்களை ஏற்கவில்லை என்றாலும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். இதில் மட்டும்தான் வருது, லூக்கால மட்டும்தான் வருது. உங்களை ஏற்றுக்கொண்டாலும் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளலனாலும் தூசியை தட்டி போட்டு அப்பவும் சுவிசேஷத்தை சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. பாசிட்டிவ்னாலும் உங்களை ஏற்றுக்கொண்டு ஜாலியாக ஒரு சோஃபாவில் உட்காந்து வச்சு உங்களுக்கு ஒரு பிரியாணி கொடுத்து நீங்கள் சாப்பிட்ட அப்புறமா பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. உங்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, தொட்டி அடிக்கிறாங்க, வீதிகளில் போய் தட்டி போட்டு பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சமீபித்திருக்கிறதுடா பார்த்துடா அப்படின்னு எச்சரிக்கையும் சொல்லுங்க. 2மே எச்சரிக்கை தான், இங்கேயும் எச்சரிக்கை தான், அங்கேயும் எச்சரிக்கை தான். இங்கேயும் நீங்க பாவிதான்னு சொல்ல போறீங்க, அங்கேயும் நீங்க பாவிதான்னு சொல்ல போறீங்க. அப்படிதானே சுசேஷ் சொல்றது என்னன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். முதல்ல சொல்றது நீ பாவி, உன் பாவங்களை இயேசு சுமந்தார். அந்த இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினால் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தால், அதனால் நீ ஒப்புரவாக்கு ஆகிறாய். இது இந்த 5 சொல்றது சுசேஷன் சொல்லி கொடுத்தவங்களுக்கு. இப்படிதான் இருக்கும் ஊழியத்தின் தொடக்கம். இப்படி இருந்தால்தான் ஊழியத்தின் தொடக்கம் சரியான தொடக்கமா இருக்கும். 20 கோடி ரூபாய் வச்சுட்டு நீங்க ஊழியத்தை தொடங்குறேன் அப்படின்னா அது கர்த்தருக்கான ஊழியமாவே இருக்காது. அருமையான சத்தியங்கள் இருக்கிறது பிரதர். நீங்கள் சொல்கிறதுல அது என்ன தான் பேசுகிறார், நான் பேசல. இல்லை பிரதர், இதை நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம்னு எங்கிட்டலாம் வந்து கேட்பாங்க. கர்த்தர் இங்கே வச்சுருக்கிறதா அங்கே நான் வச்சுருக்கேன், அங்கே நான் இருக்கிறேன், போதும், இது சஃபிஷியன்ட் பாருங்க. என்னோட யூடியூப் சேனலை ஆரம்பித்து மவுண்டபாடி யூடியூப் சேனலை ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. 11 சப்ஸ்கிரைபர்ஸ். மவுண்டபாடி ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. 64 சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோதான். நான் யாரையும் போய் வாங்கன்னு கூப்பிடுறதும் கிடையாது, ப்ரொமோட் பண்ணுறதும் கிடையாது. படிக்கிறான் ப்ரொமோட் பண்ணுறவங்கள நான் கல்வி இருக்குன்னு கிடையாது. அவங்களுக்கு கர்த்தரை எப்படி வழிநடத்தாலும் அப்படி பண்ணுறாங்க.
கர்த்தர் கொண்டு வந்தா பார்க்கட்டும், இல்லையா பார்க்கலையா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன போட சொல்றாரு நான் போடுறேன். இன்ஃபேக்ட் ஒரு ப்ராஜெக்டா பண்ணணும்லமா லாஸ்ட் வீக்ல பைபிள் கிளாஸ் எல்லாத்தையும் யூடியூப்ல ஏற்றணும். ஒரு ப்ராஜெக்டா பண்ணி ராத்திரி தூங்க விடல. என்ன நான் சொல்லிட்டு இதுதான் சொல்லிருக்கேன். நான் 11 மணிக்கு படுப்பேன், 3:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு. 4:30 மணி நேரம் தான் தூக்கம். உட்காந்து எடிட் பண்ணி வீடியோவை கன்வெர்ட் பண்ணி ஏற்றிட்டு இருக்கேன். இதுக்கு ரெடியா ஊழியத்துக்கு வாங்க. ஏன்னா ஊழியத்துக்கு தயவு செஞ்சு வராதிங்க, காணிக்கையை கொடுங்க, பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருக்கீங்க. கர்த்தர் கூப்பிட்டா உடனே முழங்கால நிக்கிறதுக்கு ரெடியா வாங்க. என்ன வராதிங்க. ஜெபின் சாட்சி நான் இப்ப சொல்றதுக்கு, ஒரு நாளைக்கு இந்த இதே அறுவடைக்கு ஆயத்த முகாமுக்கு தான் நானும் ஜெபினும் பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கோம். எனக்கு கண்ணு ஒழுங்கா தெரியலன்றதுக்காக ஜெபின் நீ வந்து கூப்பிட்டு போனாதான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெபின்ட்ட என் மனைவி சொல்லிட்டா. அதனால் இவன் வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக வரான். ட்ரெயினை அது எப்படி எங்களுக்கு அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணோன்றது தெரியாது. நாங்கள் உட்காந்துருக்கோம், ட்ரெயின் முன்னாடி நின்றுட்டு போகுது, நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு அது அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுத்து செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து செயின்ட் ஜான்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒசூர்ல பஸ் எவ்வளோ ரஷ் பண்ணி பஸ்ல சரியான ரஷ். நின்றுட்டு வர்றோம். பஸ்ல ஏறி மேல கைப்பிடி பிடிக்கிறேன். அந்நிய பாஷை கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இந்த பஸ்ல அந்நிய பாஷா விஷயம் கற்றுக் கொடுக்குற அந்நிய பாஷை. உன்னால பேச முடியுமா? அப்ப மட்டும் அந்நிய பாஷை அபிஷேகத்தை வாங்கு, இல்லை வாங்காத. 500 பேர் முன்னாடி உன்னால பேச முடியுமா அந்நிய பாஷை? கிறிஸ்துவ அறியாதவர்கள் முன்னாடி அப்ப வாங்க. என்ன கேட்டே வாங்காத அந்நிய பாஷை. அது ஒரு வரம் தான். அங்கிருந்து ஒசூர் வர்ற வரைக்கும் ஆனா கால் வலிக்குதா நாடு, நான் ஜாலியா அந்நிய பாஷை பேசிருக்கேன், சும்மா இருக்கா அப்படின்னாங்க. ஜெபின்னு சொன்னேன், ஐம் என்ஜாயிங், ஐம் ஸ்பீக்கிங் வித் மை லார்ட். ஜாலியா அந்நிய பாஷை பேசுறேன், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாரு. ஒசூர் வந்து இறங்குற வரைக்கும் அந்நிய பாஷை அபிஷேகம். அது வரைக்கும் நடந்த அறுவடைக்கு ஆயத்தத்தை விட அந்த நாள் அந்த வாரத்தில் நடந்த அறுவடைக்கு ஆயத்தம் முகாம் எவ்வளவு மகிமையா இருந்தது அவருக்கு அவர் சொல்வார். காலையில 1 மணிக்கு, அப்பதான் 12 மணிக்கு தான் படுத்துப்பீங்க. காலைல 1 மணிக்கு, மகனே எழுந்துடா முட்டிங்கடா அப்படிம்பாரு. போங்கப்பா, இப்ப பார்த்துருக்கேன் நான் சொல்லிருக்கேன். சொல்றாரு இன்னொன்னு ஒரு 3-4 பாயிண்ட் மட்டும் தான் கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு உங்களுடைய பலவீனம் தெரியும், தெரிஞ்சுதான் அவர் வந்துட்டு உங்களுக்கு சொல்றாரு. 3-4 பாயிண்ட் கொடுப்பாரு. முடிஞ்சுதா கற்றுக்கடா அப்படின்றாரு. கற்றுக்கப்போ தூக்கம் வராது, தரிசனம் கொடுப்பாரு. அந்த தரிசனத்துக்கு நீங்க ஆயத்தப்படுறதுக்காக முக்கியம் சொல்றாரு. இதெல்லாம் முடியுமா? பரலோகத்துக்கு போவீங்க, அர்ச்சிக்கப்பட்டிருக்கீங்க, பரலோகத்துக்கு போவீங்க, அப்படிதானே? நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்க தானே முதல் நாள். ஊழியம் கொள்ளக்கூடாது, ஊழியம் செய்யணும்னு. ஊழியம் செய்யணும் தான். காணிக்கை விட்டு காணிக்கை ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருந்த போது எங்க தூக்கி எடுக்கிறாரோ, தூக்கி அடிக்கிறாரோ போயாங்க. ஒரு பந்தை சுழற்றி அடிப்பது போல உன்னை அடிப்பேன் அப்படிங்கிறாரு ஏசாயால. உனக்கு இங்கே என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. எந்த ஒரு பந்தை தூக்கி அடிக்கிற மாதிரி உன்னை அடிக்கிறேன். எந்த போர்வையில் போய டிஸ்கஸ் த்ரோ பண்றான். ஷார்ட் புட், டிஸ்கஸ் த்ரோ ஷார்ட் புட். சுவிசேஷ ஊழியர்னா என்னன்னு புரியுதா? கஷ்டத்தை புரியுதா? 0ல ஆரம்பிக்கணும். திருச்சி போய் ஊழியமும் அதே தான்.
திருச்சபை ஊழியம் கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்து ஒரு திருச்சபையை ஆரம்பிக்கிற பாஸ்டர் முதல்ல அவர் மட்டும்தான் இருப்பாரு. முழங்கால நிப்பாரு. லூக்கா 10:20. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்னிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவையாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லார் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கல்லார் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இதுக்கும் திருச்சபைக்கும் என்ன சம்பந்தம்? திருச்சபை ஊழியமே இல்லை அடங்கியிருக்கு. முழு திருச்சபை ஊழியமும் இல்லை அடங்கியிருக்கு இந்த கதையில. நலசமாரியன் கதையில முழு திருச்சபை ஊழியமும் அடங்கியிருக்கு. நம்ம எல்லாருமே தேவ சித்தத்தால் பிறந்தவர்கள். அந்த ஏதாவது சந்தேகம் தான்? தேவ சித்தத்தால் பிறந்தவர்கள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. ஆனா இந்த பாவமான உலகத்துல வந்து பிறக்கிறோம். தேவ சித்தம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அங்கே செய்யப்படுவதோ பூலோகத்திலும் செய்யப்படுவதாகன்றதான் இயேசுனுடைய ஊழியமா இருக்கு. தேவனுடைய சித்தம் பூலோகத்தில் செய்யப்படுறதுக்காக யார் வரான்? மனுஷன் வரான். தெய்வத்தில் தான் வரான், மனுஷன் வரான். ஆனா சாத்தா என்ன பண்றான்? நம்ம பாவத்துல ஆழ்த்துறான். பாவத்திலேயே பிறக்க வைக்கலாம், பாவத்திலேயே ஆழ்த்துறான். அப்படித்தானே? ஆமா. உங்களுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ்ல இருந்து என்ன ஆயிட்டீங்க? இங்க தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக கீழே வந்தவங்க என்ன ஆயிட்டீங்க? சோறு, குழம்பு, புருஷன், பொண்டாட்டி, புள்ள அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டீங்க. அப்படித்தானே? சிக்கிக்கிறோமா இல்லையா? எல்லாருமே சிக்கிக்கிறோம். எனக்கு பைக்கு, காரு, ஃப்ளைட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஃப்ளைட்டு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஹெலிகாப்டர் வச்சுருக்கிற ஊழிக்காரங்களா இருக்கிறாங்க. ப்ரைவேட் ஜெட்டு, ப்ரைவேட் ஹெலிகாப்டர்லாம் வச்சுருக்கிற ஊழிக்காரங்களா இருக்கிறாங்க. இந்த 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 வட்டத்தை சிக்கிக்கிறோம். சிக்கிக்கிட்டு இந்த சிக்கிறவன் தான் நாங்கள் சுற்றிலும் புலகமாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன? ஆத்மால கொஞ்சம் உசுரோடு இருக்குது. வஸ்திரம், ரட்சிப்பு இல்லை, பூச்சு, காயம். காயங்கள் எதை குறிக்கிறது? உடம்பு நல்லா இல்லை, தொட்டா வலிக்குது. அப்படிதானே? காயப்பட்டா அந்த இடத்துல தொட்டா வலிக்க முடியலன்னு. ஆத்மாவுக்கு ஏதாவது சொன்னாலே உடனே சரியான கோவம் வருது ஆத்மாவுக்கு. ஒரு சர்ச்சு பாஸ்டர் வர்றாரு, கதி போட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்றாரு செய்தி.
சர்ச்சோட டீக்கன் வராரு, ட்ரெஸ்லாம் போட மிஷினரி ஊழியக்காரன் வராரு. சரி அடிபட்டு கிடக்கலாம் அப்படின்னு போயிடுறாரு. ஒரு புறவினத்தான் வர்றான், அடிபட்டு கிடக்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திராட்சரசத்தை தன்னுடைய எண்ணெயை வார்த்து காயங்களுக்கு கட்டு போட்டு சத்திரத்துக்கு போய் அங்கு 2 நாள் பார்த்துட்டு சத்திரக்காரங்கிட்ட 2 காசு கொடுத்து, என்ன எவ்வளோ காசு? 2 காசு கொடுத்து, நான் வர்ற வரைக்கும் பார்த்துக்கோ, மேலே செலவாச்சுன்னா நான் வரும்போது உனக்கு திருப்பி கொடுக்குறேன், நீ கீழே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். என்னங்க இது 2 காசு அப்படின்னீங்கன்னா, இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த ஏரியாவில் சத்திரத்தில் ஒரு நாள் வாடகை எவ்வளோ தெரியுமா? 6 பைசா. ஒரு 2 ரூபா கொடுத்துருக்காரு. 2 பணம் 6 பைசா. இந்த அடிபட்டவனுக்கு என்ன தகுதி இருந்தது? அந்த 2 ரூபாய் கொடுத்துட்டு போறதுக்கு மாமனா மச்சானா யாரோ எவ்வளோ தெரியாத 6,200 ஆகணும்னா எவ்வளோ மல்டிப்ளிகேஷன் போடணுமா? மினிமம் 35 இல்லையா? 35 முறை மல்டிப்ளை பண்ணா தானே 35 நாளைக்கு காசு கொடுத்துருக்கோம். ஒன்று அது எது சித்தரிக்குதுன்னா, அடி அவ்வளோ பட்டிருக்குது நம்பர் 1 அது சித்தரிக்குது. இன்னொன்று என்னோட தயாள குணத்தை சித்தரிக்குது. இந்த வழி விலைக்கு போனாங்களே பாஸ்டரு ஊழியக்காரங்கெல்லாம், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு போனாங்களே, அவங்கதான் டாக்டர்ஸ் மட்டுமே பார்க்கிறவங்க, ஆத்மாவை பார்க்காதவங்க. என் டாக்டருக்கும் அவன் டாக்டருக்கும் சரியில்லை அப்படின்னு போறவங்க. சத்திரக்காரன் ஒருத்தர் இருக்கிறானே, அவன் இன்னொரு சபையை சேர்ந்தவன், அவன் ஒரு சபை பாஸ்டர். அவன் சத்திரத்தோடு வெளியே போனானா? இல்லை, இந்த புறவனுக்கு அவன் வந்து இந்த சத்திரத்தில் போய் விட்டு போனான். இந்த புறவனுக்கான் சத்திரத்தில் போய் விட்டு போனேன், சர்ச்சில் போய் விட்டு போனேங்க. புறவனுக்கான தெரிஞ்சு இந்த சத்திரத்தை நல்லா பார்த்துப்பாங்க. சர்ச்சு பாஸ்டர் போய் வெளியில போய் ஆத்மா கூட்டம் வந்தாரா? இப்போ நம்ம ஆடின கேம்ல இல்லை. திருச்சபை வெளியே நிற்கிறாங்க. டாக்டர் வித்தியாசத்துக்காக ஆத்மாவை இழந்துடாதீங்க. எவனோ ஏதோ சொன்னா பைபிள்ல தான் இருக்குது, ஆமா, ஒரு சின்ன டாக்டர் வச்சுட்டு அதுதான் கருத்து. அதனால ஆத்மாக்களை இழந்துடாதீங்க. சமாதியின் தன்னுடைய கூட்டு போய்க்கலாம்ல, ஏன் கூட்டு போகல? இன்னும் சர்ச்சை கட்டு கூட்டு போறானே. ஏன் உயிர் பொழைச்சா போதும், ஆத்மா ரட்சிக்கப்பட்டா போதும், எப்படி இருங்க? ஏன் சர்ச்சை கும்பல வரணும்னு இருக்காதீங்க. இதுதான் பிரச்சனை. திருச்சபையை கூட்டி பெருக்கி முழுகுது, அதுவும் ஊழியம்தான். இந்த சர்ச்சை நம்ம பெருக்கி முழுகுறீங்களா இல்லையா? அதுவும் ஊழியம்தான். ஆனா இது திருச்சபை, இந்த ஏரியா திருச்சபை கிடையாது. இங்க ஒவ்வொருத்தரும் தான் திருச்சபை. இங்க கூடுற இடம் இது, அவ்வளவுதான். இந்த ஏரியாவுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. பாருங்க, செருப்பு போட்டு உள்ள வச்சுருக்கோம்.
சுத்தமும் வெளில போட்டு வரணும். கவர்மெண்ட் செருப்பு போட்டாங்க. எதுக்கெல்லாம் வெளியில் தான் விட்டு வந்துருந்தேன். எதுக்கெல்லாம் வெளியில் தான் போட்டு இருந்தேன். நீங்கள் உங்களுக்கு தெரியல கேட்டுருந்தேன்ல. யாராவது போய் எடுத்துவாங்க, யாராவது போய் எடுத்து கவர்மெண்ட் தான் போட்டுருக்கேன். இந்த சபை ஒழுங்கு கூட இந்த அண்ணனுக்கு இல்லை. இந்த அண்ணன் எங்களுக்கு போதிக்க போறாரா? செருப்பை வெளியில தூக்கி போட்டுட்டு இருதயத்துல செருப்பு வச்சுக்கிறது கிடையாது. இது இருதயத்துல அழுக்கு வச்சுக்கிறது கிடையாது. ஊழியன்றது இருதயம் சுத்தமா இருக்கணும். இந்த பிள்ளைங்களுக்கு நான் சொல்றதெல்லாம் புரியணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக. இந்த செருப்பு வெளியில் போட்டு வர்றது செகண்டரி தான்.